ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது பெயர் ராம். அவனது சகோதரர்கள் சிவா இவர்கள் இருவரும் ஒரு நல்ல சகோதரர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்களது வகுப்பறையில் அறிவியல் ஆசிரியர் பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம், அது நமது சுற்றுப்புறத்திற்கு ஆபத்து என்று கூறினார். ராம் மற்றும் சிவா, ஆசிரியரே, எதுக்கு நாம் வெடிக்கக்கூடாது என்று கேட்டனர். அதற்கு ஆசிரியர், நாம் வெடிக்கும் பட்டாசால் கார்பன் டை ஆக்சைடு என்னும் ஒரு வாயு வெளியேறுகிறது, சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆபத்தானது என்று கூறினார். அவர்கள் வகுப்பறையில் இருக்கும் சில மாணவர்கள் அதனை அப்பொழுதே கேட்டு மறந்தனர். ஒரு மாதம் கழித்து தீபாவளி பண்டிகை வந்தது. அதற்கு ராம் மற்றும் சிவா இருவரும் அவர்கள் தந்தையிடம் என்ன கூறினார்கள் என்றால், எங்களுக்கு பட்டாசு வேண்டாம், அதற்கு பதிலாக வீடுகளில் தீபங்கள் ஏற்றலாம் என்று கூறினான். அதற்கு அவர்கள் தந்தை சரி என்று கூறினார். பின்பு அவர்களது தாய் எதற்கு என்று கேட்டார்கள். அதற்கு ராம் மற்றும் சிவா, எங்களது ஆசிரியர் கூறினார், அதனால் நாங்கள் வெடிக்கவில்லை என்று கூறினார்கள். சரி என்று கூறினார்கள். அவர்களது தந்தை யோசித்துக்கு கொண்டிருந்தார். நாம் தீபாவளிக்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தை என்ன செய்வது என்று. அதற்கு ராம் மற்றும் சிவா என்ன சொன்னார்கள் என்றால், நாம் அந்த பணத்தை பயன்படுத்தி ஊரைச் சுற்றி மரம் வைக்கலாம் என்று கூறினார்கள். இதன் கருத்து என்னவென்றால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்ற நல்லவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும்.